தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில இவரை பற்றி கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பற்கு அடியே சுந்தரமூர்த்தி எவ்வளவு பெரியவரே அவரே இவருக்கு நன்றி தெரிவிக்கிறார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்று சொன்னார். அதை விட நம்ம மாணிக்கவாச பெருந்தகையை சொல்றார் இவரை பத்தி, கண்ணப்பன் ஒப்பதோர் எண்ணப்பன் என்னையும் மாற்றப்பட்டார். அதாவது இவருக்கு இருக்கிற அந்த ஆன்மீக பக்தி வந்து மிகப்பெரியது, உயர்ந்தது, சிறந்தது. அதுல நான் ஒரு சிறியதுதான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாங்க. அப்படியே அவருடைய பக்தியை விட குறைவாக எனக்கு இருந்தாலும் என்னையும் யார் பண்ண பாரு அப்படின்ட்டு இவர் புகழ்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் மிக பெரியவாக, ரெண்டு பேரும் இவர் புகழ்ந்திருக்கிறாங்கன்னா இவருடைய இந்த சிவத்துண்டு மிக அளப்பரியது. இவர் வந்து ஆந்திரா மாநிலத்தில் தற்போது இருக்கின்ற கடப்பா மாவட்டத்தில் உடுப்பியூர் என்ற ஒரு ஊர், அதில் பொத்தப்பி என்ற ஒரு காட்டுப்பகுதி, அந்த இடம்லாம் அப்பெல்லாம் காட்டுப்பகுதியாக தான் இருந்தது. அந்த காட்டுப்பகுதியை வந்து நாகன் என்றவர் ஆண்டு வருகின்றார், வேடவர் தலைவன். அவர்களுக்கெல்லாம் கடவுள் முருக கடவுள் தான். அவருக்கு அந்த நாகனுக்கு குழந்தை வேண்டிய நடக்கலாங்க. அவருடைய மனைவி பெயர் வந்து தத்தை. அவங்க குலதெய்வத்தை முருகப்பெருமான வேண்டாங்க. உடனே ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் தான் தின்னப்பன். அதுக்கு தின்னனா தின்னப்பன் என்ற பெயரை வச்சு வளர்க்குறாங்க. நாளொரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றார் தின்னப்பன். 16 வயது அடைந்தது. அவங்க அப்பாவுக்கு நாகனுக்கு வயது முதிர்ந்து விட்டது. அப்பா என்னால் முடியல, நாட்டால முடியல, நீ இனிமேட்டு நீ தான் நாட்டை பார்த்து பொறுப்பை இவர்கிட்ட ஒப்பச்சுட்டு அவர் இல்லத்திலே இவர் வந்து என்ன பண்ண காட்டுக்கு தன்னுடைய நண்பர்களுடன் காட்டுக்கு போறாங்க. அவர் 2 நண்பர்கள், காடன்னு ஒருத்தரும் உணர்வு நாடன்னு ஒருத்தரும். காட்டுக்கு போகின்ற பொழுது அவருடைய நண்பர் இவர்கிட்ட சொல்றாரு, ஐயா ஒரு குடும்பியூர் ஒரு இடம் இருக்குது, அந்த மலையில சிவபெருமான் இருக்கிறாரு, வாயு சிவபெருமான். அவர் ரொம்ப அவரை பற்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க, அவர் ரொம்ப சிறப்பானவர், அவர் வந்து தரிசிக்கணும்னு சொன்னாங்க. வாங்க அவங்க போயிட்டு வந்தாலும் அப்படி நண்பர்கள் இவரை கூப்பிடுறாங்க. இவரும் வராரு, 3 பேரும் வராங்க. வந்த உடனே அந்த வாயு லிங்கம், அது வாயு தாங்க, வாயு வந்து பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழறாங்க. லிங்கத்தை கட்டி பிடிச்சி அப்படியே தேம்பி அழறாங்க. அதை பார்த்த உடனே இறைவன் அவருக்கு வந்து காட்சி கொடுத்துட்டாரு. ஐயோ, இவருடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அவரை தேடி கண்டுபிடிச்சி அந்த சுவாமியை லிங்கத்தை கண்டுபிடிச்சி அழறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அழறாங்க. உனக்கு முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே எழுந்து அவர் நண்பர்கிட்ட கேட்பாரு, வாங்க சாமி வந்து பட்டினியா இருக்கிறாரு, எதுவுமே சாப்பிடாம இருக்கிறாரு, அவனுக்கு காட்டில் யாரும் கட்ட மாட்டாங்க இல்லையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் நண்பர்கள் கூட்டிட்டு காட்டுக்கு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போனால் அங்கே வேட்டையாடுறாங்க. ஒரு பன்னியை வேட்டையாடுறாங்க. அந்த பன்னியை வேட்டையாடி அதை வந்து சமைக்கிறாங்க. சமைக்கினா சாம்பார் மாரி இல்லை, சுடுறாங்க. அப்படியே சுடத்து தான், சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அதை சுட்டு அந்த பகுதியெல்லாம் பன்றியினுடைய உறுப்புகள் எல்லாம் பகுதியாக வெட்டி அதை சுட்டு அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. எந்த பகுதி நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்க்குறாங்க. எது நல்லா இருந்ததோ அந்த பொருளெல்லாம் தனியாக வச்சுக்கிறாங்க, நல்லா இருந்தா தனியாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது தனியாக வச்சுக்கிறாரு, சமைச்சு பார்த்து சுவைச்சு பார்த்து தனியாக வச்சுக்கிறாரு. அதன் பிறகு என்ன பண்ணா வாய் ஃபுல்லாக தண்ணீர் இருக்கிறாரு. வாய் ஃபுல்லாக தண்ணீர், இலைகள், அந்த காட்டில் இருக்கிற பூக்கள் எடுத்து தன்னுடைய அந்த தலைப்பாக கட்டியிருப்பாங்கல்ல அவங்க, அது உள்ள செருவிக்கிறாங்க. வராங்க யாரு, குடும்பி தேவரான வராங்க. நான் சுவாமி பேர் குடும்பி தேவன். வந்து என்ன பண்றாங்கன்னா வாயில இருக்கிற தண்ணி எல்லாம் சுவாமி மேல அபிஷேகம் பண்றாங்க. வாயில இருக்கிற தண்ணியில தான் அபிஷேகம் பண்றாரு சுவாமிக்கு. பண்ணிட்டு அந்த நல்லா இருக்கிற அந்த பன்றி மாமிசத்தெல்லாம் அவருக்கு வச்சுட்டு தலையில் இருக்கிற இலை பூக்கள் அதெல்லாம் அவருக்கு சுவாமிக்கு வச்சுட்டு வேண்டு சாஸ்தாரமாக வணங்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் நாள் நடக்குது. ஃபர்ஸ்ட் நாள் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, இரவு ஆயிரத்துன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில அந்த கோவிலுக்கு, அந்த குடும்பி தேவர்களுக்கு அந்த நேரம் சிவாச்சாரியா அவர் பால் எடுத்துன்னு, பழங்கள் எடுத்துன்னு, பூக்கள் எல்லாம் எடுத்துன்னு, தண்ணீர் எல்லாம் எடுத்துன்னு வராரு. வந்து பார்த்த உடனே எல்லாம் ஃபுல்லா மாமிசெல்லாம் இருக்கிறாங்க சாமிக்கு. ஐயோ அபிஷ்டம், என்ன அபிஷ்டம் இது, யாரு இந்த மாதிரி பண்ணது இந்த கொடுமையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த ஆச்சாரியர் வேதனைப்பட்டு அங்கே இருக்கிற பிச்சு எடுத்து அதெல்லாம் தூரம் தள்ளிடுறாங்க.
கையில் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இவர் கொண்டு வந்த தண்ணியெல்லாம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பழங்கள்லாம் வச்சு இவர் முறைப்படி அன்னதானங்கள் எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி பூஜை பண்றாங்க. பண்ணிட்டு இவர் போயிடுறாரு. மறுநாள் காலையில் வந்து இவர் அதே மாதிரி பண்றாரு. மாமிசத்தை கொண்டு வந்து விதறது முதல் நாள் பன்றியா, அப்புறம் மானா, அப்படி சேட்டியார் சொல்றாரு மாடு மாடு இந்த மாதிரி தனித்தனியா கொண்டு வந்து படைக்கிறாரு சாமிக்கு. ஃபர்ஸ்ட் நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள். இவர் முடிஞ்ச உடனே அவரு வருவார். அந்த நாள் 2 பேரும் மாத்தி மாத்தி சாமிக்கு பூஜை பண்றாங்க. 6வது நாள், 5வது நாள், இப்படி 4 நாள் வந்துருச்சு. மாத்தி மாத்தி பண்ணிட்டாங்க. சாமிக்கு 2 பேர் பூஜை பண்றாங்க. இவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு. அந்த நேரம் 4 நாள் வந்துச்சு. 5வது நாள் சுவாமி போயிட்டு அந்த நேரம் சிவாச்சாரியர் கனவுல போய் சொல்றாரு, என்ன உனக்கு சந்தேகம் வரும்போ அந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு அதை வந்து நீ என்ன பண்ற, என் கனவுல வந்து நீ வந்து அங்க ஒரு மரம் இருக்கு இல்லையா, என் பக்கத்துல அந்த மரத்துல ஒளிஞ்சு இருந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு கனவுல வந்து சாமி அந்த நேரத்தை சொல்லுவாரு ஐயருக்கு. சொல்லி மறுநாள் என்ன பண்ணு வந்து அந்த மரத்துல ஒளிஞ்சு இருப்பாரு ஐயரு. ஒளிஞ்சு நின்று பார்ப்பாரு. இவர் வருவாரு எடுத்துன்னு அதே போல மாமிசம் வாயில தண்ணி குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாரும் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு கும்பிடுவாரு. திடீர்னு அவங்க கும்பிட்டுனே இருக்கும்போது அபிஷேகம் முடிஞ்சிட்டு கும்பிட்டுனே இருக்கும்போது இடது கண்ணிலிருந்து வலது கண்ணிலிருந்து தண்ணி வரும், ரத்தம் வரும். வலது கண்ணில் சுவாமிக்கு வலது பக்கத்துல இருந்து கண்ணில் இருந்து ரத்தம் வரும். உடனே ஒரு துடிப்பாரு. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, ஏதாச்சு, யாரு உங்களை இப்படி பண்ணுது? சுத்தி கிட்டி பாக்குறாரு, யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களான்ட்டு. யாரும் இல்லை. சரின்னு என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கிற பச்சை இலை காத்துல காடு தானே, பச்சை இலையெல்லாம் கொண்டு வந்து அந்த சாறு பீஞ்சி அந்த கண்ணுல விடுறாரு. ரத்தம் நிக்கல வலக்கண்ணுல. அது ஒரு கணம் யோசிக்கின்றார். அப்பதான் அந்த ஊனுன்னு சொல்லுவாங்க. ஊனுக்கு ஊன்னா ஊனுக்கு ஊன்னா கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகுது ஏழைகளுக்கு நம்ம மாவிலி. அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.